Hey guys, welcome to my channel. நான் எனக்கு ஷேர் பண்ண போகிறது என்னோட 10 days துபாய் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் போனது எமிரேட் ஃப்ளைட்டில் சென்னை டு துபாய் ட்ராவல். எல்லோரும் சொல்கிற மாதிரி எமிரேட்ஸோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஃபுட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் மூவிஸ், சாங்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. போரிங்காலாம் இல்லை. சாப்பாட்டோட குவாலிட்டி, டேஸ்டி இது எல்லாமே இந்தியன் ட்ராவலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சவுத் இண்டியன் டிஷ்லேயே இருந்தது. நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணுறாங்க அண்டு சர்வ் பண்ணும்போது ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நீட்டாக இருந்தது. இது நான் லாஸ்ட் இயர் துபாய் போனப்போ எடுத்த வீடியோ தான். நான் இந்தியாவிலேருந்து கிளம்புனப்போ அப்போது ஈத் டைம். இதுக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க எமிரேட்ஸில். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே எமிரேட் ஃப்ளைட் புக் பண்ணோம். ஸோ இங்கே ஈத் முடிச்சுட்டு நாங்கள் துபாய் கிளம்புனோம். ஆக்சுவலி எமிரேட் ஃப்ளைட்டில் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க. அது ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். நான் ஃப்ளைட் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் வாங்கி வாங்கி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. ஸோ டைம் போனதே தெரியல. அவங்க கொடுத்த ஃபுட்டும் அந்த மாதிரி அதில் இருக்கிற ஒன்றையும் டேஸ்ட் பண்ணி நம்ம பொறுமையாக நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுலேயே எங்களுக்கு டைம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. நாங்கள் துபாய் ரீச் ஆகிற டைமும் வந்துடுச்சு. நாங்கள் துபாய் ரீச் ஆனோன்னே எங்கள் கையில் ஃப்ரீ சிம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் வாங்கிட்டு எங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் தங்குறதுக்காக ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே கிளம்பியாச்சு. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டு தூங்கிட்டு மார்னிங் நெக்ஸ்ட் டே எங்கே போனோன்னா மால்ஸ்க்கெலாம் போயிருந்தோம். ஒரு 2 மால்ஸ் போனோம். அது நேம் சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே போய்ட்டு சும்மா சுற்றிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் குளோபல் வில்லேஜ் போயிருந்தோம். ரொம்ப மஸ்ட்டு விசிட்டான பிளேஸ் தான் இது. அது ஒரு மினி வேர்ல்டு மாதிரி இருக்கும். ஜப்பான், கொரியா, இந்தியான்னு ஒரு கண்ட்ரிக்கும் ஏற்ற மாதிரி பிளேஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கல்ச்சுரல் வைப்ஸ், ஃபுட் ஸ்டால்ஸ் இது எல்லாமே இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பர்ஃப்யூம், கிளாத் அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப யூனிக் திங்ஸாக வச்சுருந்தாங்க. பகோரோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நிறையா இருந்தது இதில். அண்ட் இங்கே ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தேன். பிளாக்பெர்ரி ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு மதியானம் போல் போனோம். நைட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. அதுலேயும் இன்னும் பாதி இடம் பார்க்க கூட இல்லை. நடந்து கால் வலியே வந்துடுச்சு. ஸோ பாதி தூரம் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியாக இருந்தது. இங்கே எல்லா நாட்டோட திங்ஸும் வச்சுருக்கிறதுனால நமக்கு ஒரு நாடாக போய் பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது போல். இங்கேயே நம்ம ஒரு இதாக பார்த்துருந்தாவே தெரிஞ்சிடும் போல இருக்குது. என்னென்ன வச்சுருக்காங்க ஒரு நாட்டிலையும், என்னென்ன அவங்க நாட்டோடைய கல்ச்சர், என்னென்ன அவங்க நாட்டோட யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் அப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குது. அப்படி தான் இருந்துச்சு.